2025 செப்டம்பர் மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த செப்டம்பர் மாதம் அவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆம், இந்த மாதம் நாம் கர்த்தருடைய ஆவியின் பலத்திலே நாம் நிற்க போகிறோம். அநேக ஜனங்கள் தங்களுடைய பண பலத்திலும் தங்களுக்கு இருக்கிற ஆள் பலத்திலும் தங்களுக்கு இருக்கிற சொத்துக்களிலும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்களுக்கு இருக்கிற உலகத்தின் செல்வத்தை குறித்து அநேகர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற நாங்களோ, கர்த்தரை சேவிக்கிற நாங்களோ, கர்த்தருடைய ஆவி அருளி இருக்கிற கர்த்தருடைய பலத்திலே நாம் இன்றைக்கும் வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கிறதா? சரீரங்களில் பலவீனங்கள் இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கிறதா? நியாயம் கெட்டு போய் இருக்கிறதா? நியாய கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிறதா? பராக்கிரமமற்று சத்துவமற்று நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கர்த்தர் அவருடைய ஆவியை நம்முடைய வாழ்க்கையிலே அனலாய் ஊற்றி நம்முடைய குறைவான காரியங்களிலே, அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்கிற பலம் குறுகி போயிருக்கிறதா? நியாயம் கெட்டு போயிருக்கிறதா? பராக்கிரமங்கள் குறைந்து போயிருக்கிறதா? அரை குறையா இருக்கிற பலத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். அரை குறையா இருக்கிற நியாயங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். அரை குறையா இருக்கிற சத்துவங்களையும் பலவீனங்களையும் கர்த்தர் நிரப்பி பராக்கிரமசாலியா இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தாவே உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். இந்த நாளும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் பலத்தினால் கர்த்தர் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நிரப்பப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.